த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதில் நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தலையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறபாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தலையானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள், புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் என்னென்ன நற்பலன்களை தருதுன்னு பார்ப்போம். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்கிறது, குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார், குரு பார்த்த இடத்தை வளப்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது விரைவாக செல்லும் கிரகத்தினுடைய அதிபதியான சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் குருவுக்கு உச்சம், மேலும் பலப்படக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு இருந்தாங்க. உத்தியோகத்தில் போகிற இடத்துல அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க, அசிங்கங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு இருந்தாங்க. பெயர்கள் எல்லாமே இருந்துச்சு.
அது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆகும். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க, ஜென்மகுரு வனத்திலே, வனம் அப்படின்னாக்க இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், அது தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும், வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு ரெகக்னைஸே கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 8/10/2025 17/3/2026 கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பணவரவு. நமக்கு என்ன வேணும் ரெகக்னைஸ் அப்படின்னாக்க, பதவி உயர்வு, அடுத்தது பணவரவு. இது ரெண்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 160 நாள். உங்களை டைரியில் எழுதி வச்சுங்க, இந்த 160 நாளில் வெற்றி 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 கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, குரு பகவானுக்கு பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை. இப்போ கடகத்திலேருந்து அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கறது விருச்சிகத்தை பார்க்குறாரு. இந்த விருச்சிகம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நீண்ட நாட்களாக நானும் ஒரு காணி நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது நிலக்காரகன், பூமிக்காரகன். நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்தவங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 160 நாளைக்குள்ளார நிலம் வாங்க முடியும். இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்க முடியும். ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறில்லாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயோடைய வீட்டை பார்க்கறதுனால இது. அதே போல் நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எனக்கும் திருமணம் ஆச்சு சாமி, எனக்கும் வம்சபிருத்தி கிடைக்கலையே சாமி, என்னை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்களே சாமி அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆணாக இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், குருவின் பார்வைப்படக்கூடிய காலகட்டங்களில் இந்த 160 நாளில் கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர குருவுடைய சப்தம பார்வை, அவர் சப்தம பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் அமையக்கூடியது, தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய இடம். நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமி, தொழிலில் ஒரு ஏற்றமான நிலையும் இல்லை, எனக்கு வர பார்ட்னர் என்னோட மோசமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த 160 நாளில் நல்ல தொழில் பார்ட்னர் மற்றும் பணம் போடக்கூடிய பார்ட்னர். எந்த தொழில் வேணும்னாலும் பணம் இருக்கணும், பணம் இல்லைன்னா யாருமே கிடையாது, காந்தி சிரிக்கணும். அப்போ நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க, நல்ல மூளை உள்ள பார்ட்னர் அமைவாங்க, நல்ல பணம் உள்ள பார்ட்னர் அமைவாங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ட்ரம்ப் அங்கே H1B விசா ப்ராப்ளம்னாலும் நம்ம அங்கேருந்து நம்ம அந்த மூளையை இங்கே கொண்டு வரோம். நம்மளுடைய நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களும் இந்த BE, MS, IIT படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கி நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதாரம். அங்கே அடுத்தவங்களுக்கு கை கட்டிட்டு வேலை பார்த்தோம், கூகுள் நிறுவனத்தில், அதில் மெட்டாவில், இதிலெல்லாம் கை கட்டிட்டு வேலை பார்த்தோம். அவங்க எல்லாருமே இப்போ தொழில் அதிபராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு சட்டேறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 140 கோடி மக்களுக்கும் சுதேசி தொழில், நம்மளுடைய தொழில், நம்ம முதலாளி ஆகக்கூடிய தொழிலும் இந்த 160 நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையா அவர் பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். அந்த இடம் யாரோட இடம் அப்படின்னாக்க குருவுடைய இடம். 9ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்ற இடம். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள், நான் இது படிச்சிட்டேன் சாமி, யூஜி படிச்சுட்டேன், எனக்கு பிஜிக்கு போகணும், பிஜி போகிறது நான் வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்தேன்னாக்க எனக்கும் நல்லாயிருக்கும், என் குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும், அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அது அவருடைய வீடாக இருக்கிறதுனாலையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான உலகில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனமும் கிடைக்குமா? தனமும் கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்தது விசா கிடைக்கும், கிரீன் கார்டு கிடைக்கும், PR கிடைக்கும். என்ன சாமி நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, அமெரிக்காக்காரர் H1B விசாவுக்கு இந்திய ரூபாவில் $1,00,000 அப்போ $1,00,000 நம்மளோட கிட்டத்தட்ட 88 லட்சம் ஆகுது, அதை கொடுத்து போக முடியுமா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு அடுத்த கதவு திறந்துருச்சு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு கதவை அடைத்தால் இறைவன் பல கதவுகளை திறப்பார். இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க UKல என்ன பண்ணிட்டாங்க,
இப்போலேருந்து இலவச விசா கொடுக்குறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம், இது நாங்கள் அமெரிக்காவை எடுத்த முடிவு கிடையாது, யூகேல எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டை நீங்கள் உங்களோட மூளையை வச்சு முன்னேற்றுங்க, நீங்களும் முன்னேற்றுங்க அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னாக்க. அப்போ அடுத்தடுத்து எப்போதுமே திறமை உள்ளவன் எங்கே போனாலும் ஜெயிப்பான். அப்படியேற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, படிப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு அதிசாரம் நல்ல பலன்களை தரும். ஆனாலும் குரு வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அவர் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 118 நாள் இருக்கார். அந்த 118 நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குருவை பொறுத்தவரையில் 12ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தவர் இப்போ வக்கரகதியில் 12ஆம் இடத்துல இருக்கார். சரி, இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுத்து கொண்டு இருந்தார். ஏகமாக செலவுகள், ஏகமாக ட்ராவலிங், நல்ல தூக்கத்தை கொடுத்துருந்தார். இப்போ பார்த்தீங்களே ஆனால் உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை வக்கரகதியில் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மறதி நிச்சயமாக இருக்கும். குருவினுடைய வக்கர பார்வையாக போகும். அது தவிர பார்த்தாலேயானால் வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கான்றதை கொஞ்சம் முதல்ல பாருங்கள். லீகாலிட்டியில் ப்ராப்ளம் வருதா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா 6ஆம் இடத்தையும் வக்கர குரு பார்க்குறார். 6ஆம் இடத்தை வக்கர குரு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சற்று கம்மியாகக்கூடிய, சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களுடைய ஊருக்கு வந்து சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கிருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் வெற்றா இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்தவங்க குரு அப்படின்னாக்களே மானசீகமான குரு. அப்போ திருச்செந்தூர் என்ன விசேஷம் அப்படின்னாக்க கடலை ஒட்டி இருக்கின்ற கோயில். அங்கே எம்பெருமான் முருகர் இருக்கிறார். அவரே குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். கண்டிப்பாக இந்த 8/10/2025 17/3/2026 ஒரு முறை முருகன் கோயிலுக்கு போகணும். அது என்ன காலகட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை. ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு அங்கே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. எப்பொழுதுமே சுவாமி மனங்குளிர்ந்தார் அப்படின்னாக்க நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் கோயில் ஈவோவோ அல்லது ஸ்தானிகர் குருக்கள் ஈகோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா அவங்க புக் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியங்கள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க. நீங்கள் போய் நேரடியாக அந்த அபிஷேகத்தை காண கிடைக்காத அபிஷேகத்தை நம்மளுடைய கண்கொண்டு பார்த்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை நாமளும் உட்கொண்டு வரணும். சாமி, நமக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சாமி திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தா தம்பதி சமேதரமாக இருக்கக்கூடிய முருகன் கோயில், வள்ளி தெய்வான சமேதம் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக 8/10/2025 17/3/2026 வரலும் அர்ச்சனை பண்ணுங்கள். இதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8/10/2025 புதன்கிழமையில் ஆரம்பிக்குது. 9/10/2025 வியாழக்கிழமை குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு
ஒன்று 58 எண்ணிக்கை இல்லாட்டி 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி போடணும். அதே போல் அந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில் வெள்ளை மூக்கு கடலையை சுண்டலா பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க சூரியனை கண்ட விட்டு எப்படி பனி விலகுதோ அப்படி கடகராசிக்காரங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிரணவநாதன் இந்த 160 நாளில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா? கண்டிப்பாக தீரும். சரி, இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு கன்க்ளூஷனாக இந்த வக்ரமும் இந்த அதிசாரமும் என்ன செய்யும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே அதிசாரமாய் குரு வர்றதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண பாக்கியம் இவ்வளவு நாளாக தடைபட்டு இருந்த திருமணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, வக்ரகதி அடைந்த குருவின் மூலியமாக பார்த்தலையானால் சிறு சிறு செலவுகள் வரும். தூக்கம் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அதாவது ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தடவையும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஏனால் அது சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரேஸு, லாட்ரி, ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பால் பதனிடும் தொழில், அதை தவிர பால் தொழில் பண்ணுறவங்க, தண்ணீர் வாட்டர் கேன் போடுறது, வாட்டர் இந்த தொழில் பண்ணுறவங்க, அதை தவிர பயிர் அதாவது நெற்பயிர் இந்த மாதிரியான பயிர், காய்கறிகள் ஹோல்சேலு, அதை தவிர ஃபுட்டு கேரியர்ஸ் அதாவது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான இவங்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. தேவையற்ற பதார்த்தங்கள் மூலியமாக சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரியன். சிம்மம்னாலே ஒரு கம்பீரம் எப்பொழுதுமே உண்டானது தான். ஆட்சி, அதிகாரம், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸு, சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் என்ற ஒரு அகங்காரம், தான் செய்வது சரி என்ற ஒரு போக்கு, இது எல்லாமே சிம்மராசிக்கு உண்டானது. இது நன்மைகளும் இருக்குது, சில நேரத்தில் தவறுதலாக போகிறதும் இருக்குது. நன்மைகள் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்து பண்ணலாமா வேண்டாமான்னு துணிந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் முன்னுக்கு போகாது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா பண்ணித்தான் ஆகணும். அது நல்லபடியாக முடிஞ்சவரையிலும் அதை செயல்படுத்தக்குண்டான பார்த்துட்டே இருக்கணும். அது ஒரு தரம் செயல்படுத்தணும் இறங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி யோசிக்கிறது பிரயோஜனம் கிடையாது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்து அதை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவின் அதிசார வக்கர பெயர்ச்சி எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல குரு அதிசாரம் பெற்று வர்றார். அதாவது 8/10/2025 21/12 வரலும் 21/12/2025 வரலும் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது குரு புத்திர காரகன்,
5ஆம் இடத்தின் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி அவர் 12ஆம் இடத்துல போய் மறைந்து வக்ரம் பெற்றிருக்கிறது, அதிசாரம் பெற்றிருக்கிறது நிச்சயமான ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, எப்பொழுதுமே குரு 5ஆம் இடத்துல நேரடியாக மறைஞ்சிருந்தார்னு வச்சுக்கோங்க, அதில் பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. இதே மறைமுகமாக அவர் வக்ரகதி அடைகிறதுனால எல்லா பலன்களையும் கூட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. 12ஆம் இடத்துல இருக்க வக்ர குரு, அதிசார குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை அமையும். அரசாங்கத்தில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். சத்ருக்கள், அதாவது எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளோட சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த அதிசார குரு கிட்டத்தட்ட கடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 நாள் இருக்கார். அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கே திருப்பியும் போகிறார். 11ஆம் இடத்துல இவ்வளோ நாள் செல்வத்தை அள்ளி கொடுத்த குரு வக்கரகதியில் போய் கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 95 நாள் வரலும் இருக்கார். மிதுனத்திலேயே வக்கரகதியில் இருக்கார். இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரி மாறுதல்களை உங்களுடைய தொழிலில் செய்வார், அது தவிர என்ன மாதிரி ஏற்றத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மூத்த சகோதர சகோதரிகளுக்கு செய்வார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மத்துக்கு 11ல் குரு. 11 அப்படின்றது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் குரு வக்ர தன்மையில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கார். எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை வளப்படுத்துவார். ஆனால் அவர் நல்லா இருந்தால், அவர் வக்ரகதியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற தொழிலில் சற்று இரக்கம் இருக்கும். மொத்தமாலாம் அங்கே வந்துடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நட்சத்திர பாதத்தில் இருக்கார். குரு புனர்பூச நட்சத்திர பாதத்தில் இருக்கார். அவர் சுய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கும்போது கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். நம்ம ஒரு வழக்கு மொழி சொல்லுவோம், பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது. அது இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு இருக்குமா? இருக்கும். குரு நின்ற இடத்த கொஞ்சம் பண்ணுவார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு உங்களுடைய ராசிக்கு 11 நின்றுக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டம். என்ன சாமி, குரு வக்ரமாக இருக்கார், அந்த இடத்த கெடுப்பார் நீங்கள், ஆனால் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை மட்டும் எப்படி வலுப்படுத்துவார்? எப்பொழுதுமே குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வர்றதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கிடைக்கும். சரி, அடுத்தது 3ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லுவோம். நீங்கள் இதுவரை சொன்ன சொல் வெல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர கம்யூனிகேஷன் துறைகள், இந்த ஏர்டெல்லு, ஜியோ, பிஎஸ்என்எல், இதை போல் கம்யூனிகேஷன் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்காம இருந்துச்சு. அது எல்லாமே இந்த வக்ரகதியான 118 நாளும் அள்ளி கொடுப்பார். சரி, இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையாக அவர் 7ஆம் இடத்தை, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார். கூட ராகு பகவானும் இருக்கார். ஒரு வக்ரத்தை இன்னொரு வக்ர கிரகம் பார்க்கும்பொழுது அந்த இடம் மேம்படுமே தவிர பிரச்சனை வராது. கடந்த காலகட்டங்களில் கணவர் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு இருந்துச்சு. அந்த ஒற்றுமை குறைவு அத்தனையும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் லைஃப் பார்ட்னர்
தொழில் பார்ட்னரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. தொழிலில் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, திருமணம் ஆகி போயிடுச்சு, அவங்களுக்கு வம்சம் விருத்தி அப்படின்றது 5ஆம் பார்வை, அது 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன், வம்பு வழக்கு பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள், தாத்தா பாட்டி சொத்துக்கள், அப்பா சொத்துக்கள் அனுபவிக்கிறதுல சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? சிக்கல்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு எப்போ ஒருத்தருக்கு குலதெய்வம் வருதோ, குலதெய்வம் எப்போ வீட்டில் வராங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் வர ஆரம்பிக்கும். எப்போ குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வந்தாச்சோ புத்திரக்காரர்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ இந்த 3ம் இருந்தால் அவங்களுக்கு குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு உண்டான உடல்நல ரீதியான பிரச்சனை, மனநல ரீதியான பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, திருமணமாகலை என்று ஏக்கம் இருந்த இந்த பிரச்சனை அத்தனையும் இந்த வக்ரகுரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறுமா? வெற்றி பெறும். குரு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுடைய 5ஆம் இடம் மேம்படுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ர பெயர்ச்சி அற்புதமாக இருக்குமா? அற்புதமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம், ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே உள்ள கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி சாமி, நான் வேறு ஏதாவது பண்ணலாமா, அங்கே தான் போனோமா அப்படின்னாக்க இன்னொரு இடமும் இருக்குது. என்ன இடம் அப்படின்னாக்க கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்னு இருக்குது. அந்த சூரியனார் கோயில் அப்படின்றது என்ன விசேஷம் அப்படின்னாக்க அவர் தன்னுடைய 2 மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோட சேர்ந்து இருப்பாங்க. அது மட்டும் விசேஷமா அப்படின்னா அது மட்டும் விசேஷம் இல்லை, அவரை குரு பார்க்கக்கூடியது. அந்த இது பக்கத்தில் நேர் எழுத்தாப்பில் இருந்து குருவும் சூரியனும் சத சப்தமத்தில் பார்க்கக்கூடிய இடம். அந்த யோகத்துக்கு பேர் சிவ ராஜ யோகம்னு பேர். அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சூரியனார் கோயில் போயிட்டு சூரிய பகவானுக்கு அபிஷேகங்களும், இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே பாக்கி உள்ள 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்குது. அப்போ அந்த 8 கிரகங்களுக்கும் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? விலகும். சாமி, சூரியனார் கோயில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, சோழவந்தான் பக்கத்தில் உள்ள குருவித்துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கால சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரை கார்த்தால 6 to 7 அந்த 6 to 7 போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சு போச்சா? அதுக்கு அடுத்தது அந்த மாசத்தில் உள்ள கடைசி வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது நிதானம், அதோட பெருமைக்கானது அன்னதானம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும். அதை தவிர தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, தவிக்கின்றவங்களுக்கு தண்ணி பாட்டிலும் உணவும் வாங்கி கொடுங்க. அதே போல் பட்சிகளுக்கு தண்ணி வைங்க. அதே போல் காகங்களுக்கு சாப்பாடு எக்காரத்துக்கு ஒன்று பழைய சாப்பாடை வைக்காதீங்க, சுடு சாப்பாட்டை வைங்க. அப்போ இது எல்லாம் செய்யும் பொழுது இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா? விலகும் சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு சற்றக்குறைய 160 நாள், இந்த 160 நாளில் 42 நாள் அதிசாரத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 118 நாள் வக்ரகதியில் இருக்கிறாரு. இப்போ மொத்தத்தில் இந்த சிம்மராசிக்கு வக்ரமும் அதிசாரமும் என்ன பலன்களை கொடுக்கும்ன்றத கன்க்ளூஷனை நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு அதிசாரம் பெற்று வக்ரகதி அடைவதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுக்கு பார்த்தலையானால் புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் விற்கக்கூடிய யோகமும் வரக்கூடும். லிட்டிகேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர கோர்ட்டு வழக்கு வம்பு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வக்கரம் பெற்ற குரு மிதுனத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசியல் சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் தொழில் அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருப்பினும் சப்தமத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தின் பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வக்கர குரு சனியை பார்க்குறார். இது நல்ல ஒரு விசேஷம். இருப்பினும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டுத் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சியின் மூலியமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே புதன், கன்னியா ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்னாலே அறிவு சார்ந்தவங்க. நம்ம எல்லாரும் 2025 பற்றி சிந்தித்தோம்னா 2032 பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட கன்னியா ராசி நேயர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 10ல் குரு இருந்தார். 10ல் குரு வந்தால் ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது 10ல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள். அதுலேருந்து இப்போ விளக்கு வருது. என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, குருவானவர் அதிசாரம் பெற்று வரார். தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு அதிசாரம் பெற்று வரார். எந்த இடத்துக்கு வராரு? கர்க்கடகத்துக்கு வரார். கர்க்கடகத்தில் உச்ச நிலையை பெறாரு. அந்த உச்ச நிலையை பெறக்கூடிய காலகட்டங்கள் 8-10-2025. இந்த 8-10-2025 சற்றேறக்குறைய 42 நாள் அவர் அதிசாரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறார். 8-10-2025 17-3-2026 சற்றேறக்குறைய 160 நாள் அவர் வக்ரமும் அதிசாரமும் பெறார். அப்போ அதிசாரம் பெற்று அவர் எங்கே வராரு? 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வராரு. அப்போ இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த சறுக்கல்கள் மறையக்கூடிய காலகட்டங்கள். அதிசாரம் உச்சம் பெற்றதுனால தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த முடக்கமும் சொணக்கமும் விடிவு பெறக்கூடிய காலகட்டங்கள். 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வராரு. சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி, இத்தனை நாள் பிரச்சனை இருந்துச்சு, வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார், பார்க்குற இடத்தையும் வலுப்படுத்துவார். அவர் அதிசாரம் உச்சம் பெற்றதுனால அவர் 11ஆம் இடத்தை வலுப்பெற்றார். அதை தவிர குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ இந்த கன்னியா ராசியிலேருந்து 11ல் இருக்கிற குரு பார்க்குற இடம் அப்படின்றது தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு அங்காரகன் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு நிலத்துக்கு அதிபதி. கடந்த காலகட்டங்களில் கன்னியா ராசியை அதிபதியாக கொண்ட கன்னியா ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடை இது கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை அந்த அங்காரகனுடைய வீட்டில் படுறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் மூலியமாக
கண்டிப்பாக ஒரு காக்கானி நிலமாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது குரு என்ன பார்க்குறாரு அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அது உங்களுடைய ராசியுடைய 5ஆம் இடம். கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியா ராசிக்காரங்க ராசியில் கேது இருந்ததுனால தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. குலதெய்வம் போய் வழிபடுறது, மத குருமார்களை வழிபடக்கூடிய காலகட்டங்கள், இது எல்லாமே ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. குருவின் விசேஷ பார்வையான 7ஆம் பார்வை உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல படுறதுனால உங்களுடைய மடாதிபதிகள், அதாவது இவங்க சொல்லுவோம்ல, நம்ம காஞ்சி மகான்கள், அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் மகான்கள், அதே போல் சிருங்கேரி மகான்கள், இவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். இதே போல் கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி, சாமி எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி, எனக்கு வம்சமிருத்தியே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர். அந்த குழந்தையோட அழுகுரல் எந்த வீட்டில் கேட்கலையோ அந்த வீட்டில் என்ன செல்வம் இருந்தாலும் அது பயன் தராது. அப்படியேற்பட்ட செல்வமான மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு. சரி, இதை தவிர குருவுடைய பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையை அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க அவருடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது 1 லைஃப் பார்ட்னர், 2 பிஸ்னஸ் பார்ட்னர். அப்போ கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல, திருமணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது என்ன சாமி? 6ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே வக்ரம் பெற்று இருக்காரு, கூட ராகு பகவானும் இருக்கிறாரு. அப்போ வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க, திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும், திருமணமும் கிடைக்கும். திருமணமும் ஆன பிறகு வம்சமிருத்தியும் கிடைக்கும். சரி, இதை தவிர தொழில் பார்ட்னர்கள் அமையாமல் இருந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு தொழில் பார்ட்னர் அமையக்கூடியவங்க. ஏன் அப்படின்னாக்க குருவோடைய வீட்டையே தனக்காரனான குரு பார்க்குறாரு. நல்ல பொருளாதாரத்தில் வலுவுள்ள பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடியவங்களுக்கு, இந்த கன்னியா ராசி என்பவர்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடர்ந்து கடந்த காலகட்டங்களில் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டிட்டு சேவகம் செய்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தனக்காரங்களோட தொடர்பு கிடைக்கிறதுனால பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகக்கூடிய, முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அதிசார நிகழ்வுகள் நல்லதையே தருவார். சரி, இதே குரு வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி எத்தனை நாள் அடைகிறாரு அப்படின்னாக்க சட்டேறக்கூடிய 118 நாள் அடைகிறாரு. அப்போ அந்த 118 நாளும் கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வக்ர குரு என்ன நற்பலன்கள், என்ன தீய பலன்கள் செய்வார் அப்படின்றது நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார்ட்ட கேட்போமா? ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் 11ஆம் இடத்தில் குரு வர்றது பெரிய விசேஷம். அவர் வக்கரமடைகிறார். வக்கரமடைந்து பின்னோக்கி சென்று திருப்பியும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். கிட்டத்தட்ட 95 நாட்கள் மிதுன ராசியிலேயே இருக்கார். திருப்பியும் என்ன சாமி இது 10ஆம் இடத்துல திருப்பியும் குரு வந்துருச்சு அப்படின்னா இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு வக்கரம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் பதவியில் ஒரு ஆட்டத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுப்பார். எந்த ஒரு வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, புதிய ஏற்றம் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 17/3/2025 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்குறார். அதனால் பணவரவு, திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புதுசாக வீடு மனை வாங்கிறது, விற்கிறது. இந்த இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வக்கர பார்வையினால் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கர பார்வையினால் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படின்னும் பொழுது உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துல பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வேலை அமையும், வேலையில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா இப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வக்கர பார்வையில் இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இந்த கன்னியா ராசி நேயர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னு காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது கேரள மாநிலத்தில் திருச்சூர் பக்கத்தில் குருவாயூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. அது என்ன சாமி, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு? அவருடைய உருவ அளவு சின்னதாக இருப்பார், ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது மிக மிக பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். குருவாயூருக்கு போங்க, குறைகளை சொல்லுங்கள், எல்லா குறைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் குருவாயூர். அந்த குருவாயூரில் குழந்தை கிருஷ்ணன் இருக்கார். அவரை தரிசிக்க வேண்டிய நாள் அப்படின்றது உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை போயிட்டு இது கேரளாவில் திருச்சூர்லேருந்து பக்கத்தில் உள்ள குருவாயூருக்கு போயிட்டு வாங்க. சாமி அவ்வளோ தூரம் போகிறது எனக்கு கஷ்டம் சாமி, வேறு ஏதாவது லோக்கலில் உள்ள கோயில் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயில், அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது குருவாரமான வியாழக்கிழமை. அந்த குருவாரத்தில் குரு ஹோரை அப்படின்றது கார்த்தால 6 to 7. அப்போ அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் சாத்திட்டு வாங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணனுக்கு பிடிச்சது அப்படின்றது மோதகம் செலுத்திட்டு வாங்க. சரி, அது இல்லை அப்படின்னா நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது எல்லாம் செஞ்சாக்க கன்னியா ராசிக்காரங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நெய்யோ வெண்ணெயோ வாங்கி அந்தணர்களுக்கு தானம் பண்ணலாம். சரி, அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் அந்த மாதத்தில் உள்ள கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு இஷ்டமானது அப்படின்றது வெள்ளை மூக்கு கடலை மாலை. வெள்ளை மூக்கு கடலை மாலை 108 போட்டுட்டு வெள்ளை மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, இதில் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு அதிசாரமும் வக்ரமும் என்னென்ன நற்பலன்களை கழுபலன்களை தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம் ஆரம்பித்து போச்சு. தொழிலெல்லாம் செட்பேக் இருந்தது. இப்போ தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்திருக்கும், ஏற்றங்கள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், இவ்வளோ நாளாக திருமணம் செட் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். திருமண பொருத்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா வக்கரகதியில் 10ஆம் இடத்துல போய் குரு இருக்கும் பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவியர்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்க வேண்டி இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பழைய வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் ஏற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிசார வக்கர பெயர்ச்சி நடைபெற போகிறது. 95 விழுக்காடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.